ஐலசா மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்கு. ஐலசா கிளைய நம்பி ஏலேலோ பூவிருக்கு. ஐலசா ஒன்ன நம்பி ஏலேலோ நான் இருக்கேன். ஐலசா யார் யாரி இன்னத்துக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? இல்ல 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 ஒண்ணு இல்ல, இது காட்டு வழி, பொம்பளை தனியா போகுதுன்னு கூட துணைக்க வரலாம். இப்ப நான் உன்னை துணை கூப்பிட்டுங்கண்ணா. நீ கூப்பிடல, ஆனா நீண்ட காலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்க கூப்பிட்டும் கூப்பிடாமலும் பக்கத்துல துணையா நின்ன பழக்கம் இன்னும் விடல. இன்னைக்கு மார்க்க பந்துன்னு இன்னொரு பேர் கூட உண்டு. மார்க்க பந்துவா மார்க்க பந்து. இந்த பாரியா உன் துணைகனா எல்லாம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு ஒன்னாலும் துணை நினைக்குன்னு உதவி செய்ய என்னால முடியும். ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆனா நீ எனக்கு மாத்திரம் ஆயுசு பூரா துணையா இருந்துட்டீனா. யோ இன்னும் பேச்சு எங்கெங்க போகுது? தப்பாரு நம்ம கையில தான் வச்சுக்கணும். அப்பால நான் ரொம்ப பொல்லாதோட மாறிக்குவேன். ஆமா சாக்குறத. என்னம்மா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா. என்னம்மா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா. பொண்ணு இல்லாமே கொள்ளாமே நான் பட்ட பாடு இன்னைக்குதான் தீர்ந்தது அம்மா. அடி அம்மா அடி இன்னைக்குதான் தீர்ந்தது அம்மா. போட்டாரே போதுமடி ஆடாத பம்பரமும் ஆடு மடியில். என்னையா சொல்லையா வெட்டமே இல்லையா. இந்த ஆத்தாரம் காத்தாட பெண் பார்க்க வந்த ஆம்பளக்கு மீசையேனையா. அடியம்மாடி ஆம்பளக்கு மீசையேனையா. பொம்பளைய ஓட விட்டேன், பக்கத்திலே வச்சிருந்த பாவையையும் போக விட்டேன். உச்சியிலே தூக்கி வச்ச பொம்பளைய ஓட விட்டேன், பக்கத்திலே வச்சிருந்த பாவையையும் போக விட்டேன். ஆசை வைக்க யாரும் இல்லையே, மீசைக்கு ஒரு ஜோடி இல்லையே. என்னம்மா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா. பொண்ணு இல்லாமே கொள்ளாமே நான் பட்ட பாடு இன்னைக்குதான் தீர்ந்தது அம்மா. அடி அம்மா அடி இன்னைக்குதான் தீர்ந்தது அம்மா. தங்கச்சிய பார்க்க வந்து அம்மாடி நீ நினைச்சாகுமடியில். என்னையா சொல்லையா வெக்கமே இல்லையா. பெண் பார்க்க வந்த ஆம்பளக்கு மீசையேனையா. அடியம்மாடி ஆம்பளக்கு மீசையேனையா. என்னம்மா
கண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா பொண்ணு இல்லாம கொள்ளாம நான் பட்ட பாடு இன்னைக்கு தான் தீந்தது அம்மா அடி அம்மா அடி இன்னைக்கு தான் தீந்தது அம்மா. யோ உடம்பு எப்படி இருக்குது? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா ஒரு தாகமா இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊத்துனியானா? இருக்குது, எடுத்து குடிச்சிக்க. ஐயா உன் கையால ஊத்துனா குறைஞ்சா போயிடும். ஐயா பெரிய பம்பு பிடிச்ச நாளாகிறிய. வந்துக்க. ஒரு குடம் தண்ணி குடிச்சுட்ட. இதுல எல்லாம் என் தாகம் தீராத போல இருக்கு. யோ இது மாதிரி சங்கு சக்கரத்துல சம்பர காசத்துல பேசிக்கிற வேலையை நம்ம கையில வச்சுக்காத. பேச்சு மரசுக்குன்னு பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா என்னம்மா அண்ணம்மா அச்சம்மா வெக்கம்மா எவனுக்கு வீச வர பின்ற யாருக்கான உனக்குனையா? ஏன் குயிப்பு என் நரி சுத்திக்கின மாதிரி என்னையே சுத்திக்கின்னு கிடக்குற? 3 நாளா நீ ஆத்தங்கர பக்கம் வந்துகல, உன்னை பார்க்காம என் உசுறு துடிச்சுக்கிச்சு. அந்த உசுறுதான் உன்னை தேடின்னு வந்துக்குது. இடிச்சன பாரு, உசுறு தேடிக்கின்னு வந்துக்குதா? யோ நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. நீ ஒரு சூடு இல்ல 100 சூடு போட்டுக்கனாச்சு. மறுவாதியா போய்க்க போய்யா. குட்டி நெல்லு. யோ யார பாத்துக்க நீ குட்டிங்கற? மறுவாத கெட்டு போடும். கண்ணாரம் கட்டிக்க போறவள குட்டின்னு கூப்பிட்டுக்கனா என்னவா? கண்ணு ஆழம், கண்ண வைக்கிற பையனுக்கு கண்ணால ஒரு கேடு. மறுவாதியா பேசிக்குவேன், இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கும். ஆமா மறுவாதி நடந்துக்கோ, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துக்கோமா. மறுவாதை இல்லாம என்ன செஞ்சு விட்டாங்களா? பின்ன இன்னத்துக்கு இஞ்சி தின்ன குரங்க மாதிரி ஈனு பல்ல இடிச்சுக்கின்னு என் பின்னாலேயே சுத்திக்கின்னு வர. காந்த இசுக்குனா இரும்பு ஈப்படாம என்ன செய்யும் கங்குமா? இரும்பு ஈப்படாம இருக்க வயசு எதிரட்டா மச்சான். செய்திருப்பில்ல செய்திரு. அட இப்படி கிட்ட வந்துக்கும் மச்சான். வழிக்கு வந்துக்கனியா? இரும்பு ஈப்படாம இருக்க என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லு. நெல்ல பைக்க பைக்க காய்ச்சி புட்டா இரும்பு ஈப்படாது மச்சான். பழுக்க காய்ச்சின இரும்பு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டு பொசிக்கப்படும். அதுக்கு முத பலி நீதான். பலியாம் பலி. அதுக்கு உன் ஓட்டு எலிய பாத்து மானம் கட்ட மாடு. எதிர்பாராத பாணி கிரகணம். யார் நீங்கள்? பிரம்மச்சாரிதான், கவலைப்பட வேண்டாம். என் கையை தொட்டு விட்டீர்களே. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருந்து கைகள் உருவாடி விட்டன. ஆனால் கை பிடிப்பது அவ்வளவு பெரிய தவறு என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். கை விடுவதுதான் தவறு. நான் யாரையும் எப்போதும் கைவிட்டதாக யாருமே சொன்னதில்லை. ஏதோ மறைபொருளாகவே பேசுகிறீர்கள். என் பேச்சை மறைப்பொருள் என்று ஏற்கனவே பல பேர் சொல்லியதுண்டு. எதற்காக இங்கு வந்தீர்கள்? அது நீ சிவபூஜைக்கு மலர் பறிப்பதை பார்த்தேன். உதவி செய்தால் மகா புண்ணியமாயிற்றே. நான் தான் சிவ பூஜையே செய்வதில்லையே என்று. என்ன, நீங்கள் சிவ பூஜையை செய்வதில்லையா? இல்லை, அவ்வளவு தற்பெருமை எனக்கு இல்லை. நான் தேவி உபாசகன். குறும்பு பேச்சு.
கரும்பு பேச்சு எல்லோருக்குமே வந்து விடுமா? அது உன் ஒருத்திக்கு மட்டுமே சொந்தமானது தேவி. என் பெயர் தேவி அல்ல, கௌரி. கௌரி, கௌரி. ஆஹா, பொருத்தம் மிக மிக நன்றாக இருக்கிறது. அது என்ன பொருத்தம் அது? உன் பெயர் கௌரி, என் பெயர் சங்கரன். பெயர் பொருத்தம் எவ்வளவு நன்றாக அமைந்திருக்கிறது பார்த்தாயா? தனியாக இருக்கும் ஒரு பெண்ணிடம் வந்து இப்படி எல்லாம் ஒம்பு பேச உங்களுக்கு வெட்கமாக இல்லை? ஐயோ, அதுதானே என்னிடத்தில் உள்ள பெரிய குறை. வெட்கம் என்பதையே எனக்கு வைக்க அடியோடு மறந்து விட்டானே அந்த பாழும் பிரம்மா. என்னை பலரும் பித்தா பேயா என்றெல்லாம் திட்டியிருக்கிறார்கள். கல்லாலும் வில்லாலும் பிரம்பாலும் அடித்திருக்கிறார்கள். செருப்பு காலால் என் முகத்தில் எட்டி உதைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் எதற்குமே வெட்கப்பட்டதில்லை. ஐயோ, உங்களையே அப்படியெல்லாம் செய்தார்கள் பாவிகள். இந்த பொன்னான மேனியை கல்லாலும் வில்லாலும் அடிக்க எப்படித்தான் மனம் வந்ததோ. கௌரி, கௌரி, உன் அன்பு இதயம் அவரஞ்சி தங்கத்தால் ஆனது. ஆனால் இந்த மலர்களை விட அதிக மென்மையும் தூய்மையும் வாய்ந்தது. அதனால் என்ன பிரயோஜனம்? கௌரி, 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 நீ என்ன சொல்கிறாய் கௌரி? மலர்கள் பூஜைக்கு உதவும், இதயம் எதற்கு உதவும்? ஏன் எனக்கு உதவுமே, அதை எனக்கு கொடுத்து விடு கௌரி. ஆப்பா, என்னம்மா இது? பூஜைக்கு புஷ்பம் கொண்டு வரல? கொட்டிட்டேன்பா. அபச்சாரம், அபச்சாரம். சிவ பூஜைக்கு மலர் கொண்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. தப்பி தவறி அசுத்தமான இடத்துல விழுந்துட்டா மகா பாபம். இல்லப்பா, மலர்களை கொட்டின இடம் மகா பரிசுத்தமான இடம். சரி, சிவார்ப்பணம். வா, பூஜைக்கு போலாம். அப்பா, வேற மலர் கொண்டு வரட்டுமாப்பா? வேண்டாம்மா, சிவபெருமானுக்கு பக்தியோட ஒரு வில்வ இலையை சாத்தினாலே போறோம். வா. என்ன இது? சுவாமி மேல இத்தனை புஷ்பங்கள் எப்படி வந்தது? அப்பா, இதே மலர்கள் தான்ப்பா. இந்த மலர்களை தான்ப்பா நான் அங்க கொட்டினேன். அந்த பிரம்மச்சாரி கால்ல கொட்டின மலர்கள் எல்லாம் அப்படியே சுவாமி மேல வந்து கிடைக்கிறதேப்பா. பிரம்மச்சாரியா? யாரம்மா அது? என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் பூ பறிக்கிற போது திடீர்னு ஒரு வாலிபர் வந்து உதவி செய்தார். அவர் கை என் கை மேல பட்டுட்டது. பாணி கிரகணம்னு சொல்லி சிரிச்சாருப்பா. அப்புறம் நான் பிரம்மச்சாரி தான், கவலைப்படாதேன்னு சொல்லி இனிக்க இனிக்க பேசினார். நான் என்னையே மறந்து பூவையெல்லாம் ஒரு பாதங்களையே கொட்டிட்டு ஓடி வந்துட்டேன்ப்பா. அப்படியா? அவர் வேற ஒண்ணுமே சொல்லலையாம்மா? சொன்னாருப்பா. ஜனங்க ஒரு பித்தா பேயான்னு திட்டினாளாம். கல்லாலையும் வில்லாலையும் பெரும்பாலையும் அடிச்சாளாம். ஒருத்தன் செருப்பு காலாலேயே ஒரு முகத்துல உதைச்சானா. அதுக்கெல்லாம் அவர் கோபிக்கவே இல்லையா. அவளுக்கெல்லாம் நல்லதே செய்தாரா. அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தேளாப்பா. ஆஹா, எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிட்டேமா நீ. பித்தா பேயான்னு திட்டினவர் சுந்தரமூர்த்தி நாயனார், வில்லால் அடிச்சவன் அர்ஜுனன், பெரம்பால் அடிச்சவன் பாண்டியன், செருப்பு காலால உதைச்சவன் கண்ணப்ப நாயனார். அந்த பிரம்மச்சாரி எம்பெருமானாவே இருக்கணும். இல்லன்னா அவனுடைய அம்சம் உள்ள ஒரு மகாபுருஷனா இருக்கணும். அப்படியாப்பா? ஆமா தாயே. அவரை எப்படியாவது இங்க அழைச்சிட்டு வா. உன்னை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து என் ஜென்மத்தை கடத்தேத்துக்கிறேன் அம்மா. அப்பா, எம்மாடி இன்னும் இம்புட்டு வருகுது. நெல்ல பெரிய மீனா மாட்டிக்கிட்டு போலகுது. இந்த ஐயஸ்ட் போடுறேன். என்ன பாரு உன்ன. இது பொறந்த ஞாசாமி இல்ல. நீயே ஏன் வரல வந்து மாட்டிக்கினே? ஐயோ, உசுறு இருக்குதோ புடிச்சோ ஒண்ணும் தெரியலையே. ஏய் குப்பா, துப்பா, நீரா, முனியா, கண்டா, ஓடியாங்கடா, எல்லாம் ஓடியாங்க, ஓடியாங்க. காது குட்டி, பாத்தியா? இப்படி
பாத்துக்க மாட்டேன்னு சத்தியம் வச்சுக்கினேனே மச்சான். இப்ப என் கதி இன்னும் வருது மச்சான். உதிரி வந்துருச்சு, உதிரி வந்துருச்சு. யோ, நீ ஒண்ணும் பயந்துக்காத, என் தோல்ல சாஞ்சுக்கினே வா. உன்னை வீட்டுக்கிட்டுன்னு போய் பால் காசு தரேன், அதை குடிச்சுக்க தெம்பு வந்துக்கோ. வாயா, மெல்ல. இப்படி தூந்து போய் கிடக்குற பாவம். மெல்ல ஏந்துக்க வா. அப்படி எதுவும் ஏந்துக்க, என் தோல்ல சாஞ்சுக்க. முடியா என்ன, உன் கைய என் தோல்ல தான் வச்சுக்க சொல்லிக்கணும். என்னடா இது, என் தோல்ல உன் கைய வச்சுக்க சொல்லிக்கணும். இன்னமோ கண்ணத்தோட கண்ணத்தை வச்சு ஓட்டிக்கினியே, எடுயாவும் கட்டைய. ஒரேடியா சுத்துது எது தலை. உன் கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒட்டினாதான் என் உடம்புல உசுறு ஒட்டும் போல இருக்கு. சரி, ஓட்டிக்கின்னு தோலை. ஏதோ அந்த மட்டும் புட்டுக்குன்னு போன உசுறு சட்டுன்னு ஓடி அந்த ஒட்டிக்கிச்சேன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ சொன்னதெல்லாம் கேட்டா அந்த உசுறு எங்க போயிருந்தாலும் ஓடி வந்து இப்படி ஒட்டிக்காம என்ன செய்யும்? அடியாத்தே, நான் சொன்னது எல்லாம் கேட்டுக்கினா இருந்தேன். அப்பா செத்த மாதிரி சும்மா போடச்சம் போட்டுக்கினியா? போக்கிரி திருட்டு போய் வைக்கிற பாரு. முடியா விட மாட்டேன். முடியானா இப்படி ஐயா பையான்னு கூப்பிட்டா நான் விட மாட்டேன். பின்ன இன்னான்னு சொல்லி கூப்பிடவா? அப்ப கூப்பிட்ட பாரு, அன்பா ஆசையா மச்சான். நான் மாட்டேன்பா. நானும் மாட்டேம்மா. ஐயா ஓட மச்சான், விட்டுட்டேன் கண்ணு. மூக்கு பொம்பளை எப்படித்தான் ஏமாத்துவாங்கடா? என் மனசு இன்னமா துட்டி போச்சு தெரியுமா? இப்ப கூட என் மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. மாறு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குதா? எங்க பாக்கலாம்? போ மச்சான். இந்த ஆம்பளைங்களே ரெக்கம் கட்டவங்க. ஆஹா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட என்ன வெக்கம்? கண்ணாலமா? ஆமா, ஏன் பண்ணிக்க மாட்டியா? என்ன பிடிக்கலையா? பிடிக்காம இருக்குமா? நீ எம்மா அழவா இருக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் போல தோணுது. பின்ன என்ன இடைஞ்சலு? நீ வசந்த சாதி, நான் மீன் துன்றவளாச்சே. அதனால என்ன? வேடம் கொடுத்த ஊனை திங்கல சாமி. நீ குடுக்கிற மீனை நான் திங்க மாட்டேனா? ஏ, நான் மீனியா கொடுப்பேன் உனக்கு. பின்ன தேனு, தெனமாவு, பால், பயம் எல்லாத்தையும் கொடுப்பேன். நீ கொடுக்கிற பழமெல்லாம் இந்த கோபப்படுத்துக்கு இடமும். ஊடு மச்சான். எங்க? ஐயோ, எங்க? எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயே, என்னது? போ மச்சான். கௌரி, என்னடி இது? எப்ப பார்த்தாலும் ஒரே ஏக்கமா உட்காந்துருக்க. என்னண்ட சொல்லப்படாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ என்னத்தையும் மறைக்கிற, எனக்கு நன்னா தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இரு. பாத்து வாங்க, உடம்புக்கு முடியலையா தாத்தா? உட்காருங்க உட்காருங்க. கௌரி, நீ குமுதா கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கலாம், ஆனா இவர்கிட்ட நடக்காது. இவர் பெரிய ஜோசியராக்கம். இப்போ யாருக்கு ஜோசியம் பார்க்கணும்? கொஞ்சம் இருங்க சுவாமி. முதல்ல நீர் நல்ல ஜோசியர் தானான்னு தெரிய வேண்டாமா? அதுல என்ன சந்தேகம்? கையெடுங்கோ. என்னது இது? ஆஹா, எனக்கு சந்தேகம் தான். இருங்க வரேன். தாத்தா, இது பாருங்க, என் கையில என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். கற்கண்டு. கல்லு இல்ல, கற்கண்டு. இல்ல, கல்லுதான். கற்கண்டுதான். அட போமையா, உங்க ஜோசியமும் நீரும் என்ன பாரு. ஓய், உமக்கு மந்திரம் கூட தெரியும் போல இருக்கிறதே. எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனா மந்திரங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். என்ன சொல்லாத மந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப கௌரி, தாத்தா கிட்ட கைய நீட்டு. எனக்கு வேண்டாம், சும்மா காட்டு. தாத்தா, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆகாகா, என்ன கை, என்ன கை, பூ போல மிருதுவான கை. கையின்ன கை இப்படின்னா இருக்கணும். ஐயா, சோசியம் பாத்துக்கினியா கௌரியம்மா? ஏய் கங்கா, கூடல நெடே. வந்துட்டியா? நீ ஒருத்திதான் பாக்கி. வா வா. வா கங்கா, உட்காரு.
உட்காருன்னு சொன்னா அவர் தலைமையிலேயே உட்கார்ந்துறதா? அவளுக்கு தலைமையிலேயே உட்கார்ந்த பழக்கமா இருக்கும். இவரே என்ன தலைமையில குந்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதான் பெருசா சொல்ல வந்துக்கினாரு. நீ சும்மா சோசியத்தை சொல்லிக்கிட்டு போவியா? ஓஹோ, இது பிரமாதமான கை. இந்த கை பூ பறிக்க போனா இன்னொரு கை அங்கே வரும். ஏதோ உதவி செய்யற மாதிரி இந்த கைய பிடிக்கும். அந்த கை ஒரு பிரம்மச்சாரி கையாவும் இருக்கும். நிஜம்தானே? ஐயா, அப்படியா சங்கதி? மாப்பிள்ள வந்துக்கினாரா? என்ன கௌரிம்மா, நம்ம கையில கூட சொல்லிக்கலையே நீ. ஏடி கௌரி, நிஜமாவா? சும்மா ரெடி. இந்த கங்க உன் கை கூட காட்டுடி. நமக்கு அதெல்லாம் வேணாம்பா. அதானே வானாங்கிறது. சும்மா காட்டு கைய. உனக்கு வர்ற மாப்பிள என்ன செய்ய போறாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? எல்லாரும் சொல்லும் போது நீ தட்டக்கூடாது. காட்டு. ஐயா, நீ வேற. ஆகா, இதுவும் தெய்வீகமான கைதான். இதுக்கு வர்ற புருஷன் ஒரு குடம் தண்ணி குடிப்பானே. அது மட்டுமா, இந்த கையால வலை வீசினா அந்த வலையில மீனுக்கு பதிலா மனுஷனே மாட்டிக்கிட்டு வந்திருப்பானே. பெரியவரே, எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கின்னு வந்துதானே சொல்லிக்கிற நீ. ஓஹோ, உனக்கும் மாப்பிள்ள வந்தாச்சா? சொல்லவே இல்லடி கள்ளி. நீ மட்டும் சொல்லினியா? எப்படி எப்படி நம்ம ஜோசியம்? அது சரி சுவாமி, மேல நடக்க போறதையும் சொல்லுங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஏக்கமா இருந்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை எப்ப வருவார், கல்யாணம் எப்ப நடக்கும், எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆரோடப்படி அடுத்த மாசம் சுக்கிர சப்தமி அன்னைக்கு இவளை பொண்ணு பார்க்க வருவாங்க. இத மாமாட்ட போய் சொல்லிடுமா? தாத்தா இத போறீங்க. இதுல ரொம்ப இடைஞ்சல் இருக்கு. எப்படித்தான் சமாளிக்க போறியோ? நான் வர்றேன். ரொம்ப இடைஞ்சல் இருக்குன்னு சொல்றாரு. சுவாமி, சுவாமி, என்னம்மா? முக்கியமான விஷயத்தை சரியா சொல்லாம போறேளே. ஏதோ இடைஞ்சல்னு சொன்னேளே, என்ன சுவாமி அது? அதுவா, தெற்கே ரொம்ப தூரத்துல தில்லக்காட்டுல 3000 பேர் கொண்ட கூட்டம் ஒண்ணு இருக்கு. சங்கரனை அவன் சரப்பிடிச்சு வச்சிருக்கான். ஐயோ, சங்கரனுக்கு கொஞ்சம் ஆடல் கலை பழக்கம். அதை தெரிஞ்சுக்கிண்டு அவனுக்கு அறுசுவையோட சாப்பாடு போட்டு காலை பகல் மாலை 3 வேளையும் அவனை நன்னா ஆட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு பாம்பும் புலியும் சதா அங்கே அவருக்கு காவல். அவரை எப்படி விடுவிக்கிறது சுவாமி? அது அவ்வளவு சுலபம் இல்லை. கங்கை மணலால கொடை செஞ்சு கங்கை ஜலத்தை கொண்டு போய் ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக தீர்த்தம் தவிர வேற எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. இப்படி 12 நாள் உபவாசம் இருந்து அபிஷேகம் பண்ணி நோன்பு முடிச்சா அந்த பாம்பே அந்த புலிய கட்டிடும். அப்புறம் சங்கர தப்பு சொல்லி வந்துருவான். உன்னால முடியுமா குழந்தை? என் உயிரே போறதா இருந்தாலும் கட்டாயம் செய்யறேன் சுவாமி. அப்படியானா நாளை காலையில சிவ மண்டபத்துல ஆத்மலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருப்பேன். நான் சொன்ன மாதிரியே நீ பூஜை செய்வியா? நன்றி சுவாமி, அப்படியே செய்றேன். என்ன ஆச்சரியமா இது! 3000 பேர் கொண்ட கூட்டம்னு சொன்னது தில்லை 3000 தீட்சிதர்களாத்தான் இருக்கணும். பாம்பும் புலியும் பதஞ்சலி வியாகிரபாதர்களா இருக்கணும். ஜோசியர் சொன்னபடி பார்த்தாலும் சங்கரன் சாட்சா சிவபெருமானாவோ இல்ல அவனுடைய அம்சமாவோ இருக்கணும்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. நீ பெரிய பாக்கியசாலி அம்மா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதம்மா. மனப்பூர்வமான பக்தியோட நீ நோன்பு ஆரம்பி. அதை நடத்தி கொடுக்கிறது அவன் பொறுப்பு. நான் வரேன். ஆமா, என்னுடைய சக்தியை ரொம்ப மீறினது இந்த நோன்பு. இது நடத்தி கொடுக்கிறது அவன் பொறுப்பு தான். நோம்பு முடிக்கிறது அவன் பொறுப்பு. இந்த வீட்டு வேலைக்கு யாரு பொறுப்பு? 12 நாள் சோதனை இல்லாம பட்டினி கிடந்து பூஜை பண்ணிட்டு வீட்டு வேலை எப்படி செய்வேனே? இல்ல சித்தி, நான் எப்படியாவது செய்துறேன். இதுல மட்டும் இடைஞ்சல் பண்ணாத சித்தி. ஆமாண்டி, நான் தாண்டி உனக்கு எப்பவும் இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கேன். இந்த பாருடி, அந்த குமுதா இருந்தாலே இந்தண்ட கிடக்கிற துரும்பு எடுத்து அந்தண்ட போட மாட்டா. இப்ப அவ வேற ஊருக்கு தொலைஞ்சு போயிட்டா. இப்ப எனக்கோ வர வர உடம்பு மோசமாயிட்டே வருது.
ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு வைத்தியம் சொல்றான். ஐயோ, அப்ப என்ன பண்றது சித்தி? சுத்து காரியமெல்லாம் யாராவது செய்து வச்சா ஏத்தி இறக்குற வேலை வரைக்கும் நான் எப்படியாவது பாத்துக்குவேன். இல்ல உங்க அப்பா உன்னோட சேர்ந்து பட்டினி இறக்க வேண்டியதுதான். இல்ல சித்தி, எல்லா காரியமும் நானே பாத்துக்கிறேன். சரி சரி, எப்படியாவது தொலை. கௌரிக்கு ஏன் இப்படி புத்தி பேதலிச்சு போச்சோ தெரியல. காலையில இருந்து மண்ணை புடிச்சு புடிச்சு பார்த்துட்டே இருக்கா. பாவம், மணல் எங்கேயாவது ஒட்டுமா? அது நடக்காத காரியம்னு தெரியவே இல்லை அவளுக்கு. நடக்காத காரியம்? எம்பெருமானே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? நீ திருவுளம் வைத்தால் நடக்காத செயலும் உண்டா? கடல்கள் ஏழும் கரையின்றி கட்டுப்பட்டு நிற்கவில்லையா? கொடிய ஆலகால விடம் அமுதமாகி நின் கண்டத்தில் நின்று காக்கவில்லையா? அண்ட சராசரங்கள் எல்லாம் எவ்வித பிடிப்புமின்றி அந்தரத்தில் சஞ்சரிக்கவில்லையா? எல்லாவற்றுக்கும் மேலாக பாழான இந்த மனம் குவிந்து உன் பாத மலர்களிலே ஒன்று விடவில்லையா? மனம் ஒட்டிய பின்பும் இந்த மணல் ஒட்டாதது என்ன பாவம் சுவாமி? பரிபூர்ணானந்த பரம்பொருளே, கொஞ்சம் பரிவு காட்ட மாட்டாயா? பிரபு, உன் கருணையே கருணை. என்னடி இது? இன்னைக்கு என்ன பலகாரம் உனக்கு? என்ன பண்றது? பெத்தாதான் பொண்ணா, மூத்தா பொண்ணு மாத்திரம் பொண்ணு இல்லையா? பாவம், அந்த குழந்தை ஒரு வாரமா பட்டினி கிடக்கிற போது நான் மாத்திரம் சாப்பிடணும்னா மனசு கேக்குறதா? ஏதோ இந்த பாடு வயத்துக்கு எதையோ கொட்டிக்கிற. ஐயோ ஐயோ, மச்சான் மச்சான், ஓடியா ஓடியா ஓடியா. பாவிங்களா, மச்சான் மச்சான், விடுங்க. யோ, இது நல்லா இல்லையா? என்ன விட்டுடு, உனக்கு புண்ணியமா போகுது. ஏன் குட்டி, பைக்க காய்ச்சிட இரும்பு காந்தத்துல ஈபடாதுன்னு சொல்லினியே, இப்ப என்ன ஆச்சு? இரும்பு காந்தத்தையே இசுன்னு வந்துருச்சு, பாத்துக்கினியா? அப்படியா? ஹாய் ஹாய், முல்லப்பூவ மூஞ்சில எரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற குட்டியா? அடி சக்கரனாலா? அப்படின்னா உன்னொன்னு வாங்கி போட்டுக்கிறியா மச்சான்?
இனிமே கங்கை இருக்கிற பக்கம் நீ திரும்பி பார்த்த உன்னை காந்த வச்சிடுவேன். ஜாக்கிரதை. கௌரி 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 அடியா கௌரி ஏண்டி இப்படி என் தலைக்கு கல்லு போடுற? இல்ல சித்தி, பாத்திரம் எல்லாம் சீக்கிரம் தேய்ச்சிடுறேன் சித்தி. நீரிக்கு கண்ணு நெத்திலியா பெருகடி கல்ல கத்துக்கிற? இந்த பாடம் சாமிக்கு பூசைக்கு ஒரு முடி வெட்டினா தான் நீ புறப்படுவ. கௌரி பூஜை பண்ண கிளம்பிட்டியா? ஆமா சித்தி. என்ன சித்தி ஏதோ மூடி எடுத்துட்டு வர? பூசணிக்கா நம்ம வயல்ல காய்ச்சது. 4 பேர் பார்த்தா கண்டிச்சு பட்டுருமேனு மூடிட்டு வர. வேற ஒண்ணு இல்ல. சரி சித்தி, நான் வரேன். ஜாக்கிரதையா போய் வாமா. இன்னைக்கு கடைசி நாள். திருப்தியா பூஜை பண்ணி பகவான நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வா. சரி சித்தி.